الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன் என்று குறிப்பிடுகின்றான். சூரத்துன் நஹ்லுடைய 120வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நிச்சயமாக இப்ராஹீம் ஒரு உம்மத்தாக இருந்தார். உம்மத் என்பது வழிகாட்டி, எல்லா நல்ல பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு மனிதராக அவர் இருந்தார். கானிதன் லில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடிய, வழிபடக்கூடிய, தொடர்ந்து வழிபடக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார். ஹனீஃபன், ஹனீஃபாக இருந்தார். ஏகத்துவத்தின் பக்கம் முழுமையாக சார்ந்தவராக, இணை வைத்தலை விட்டு மிகவும் தூரமான ஒரு மனிதராக அவர் இருந்தார். வலம் யகு மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் நிறைய தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நிறைய கஷ்டங்களை அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி சுமந்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறதென்றால், இப்ராஹீம் நபி அவர்கள் மிகப்பெரிய உறுதியுள்ள ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார். மிகவும் யகீன், ஈமான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட விடயங்களுக்கு ஒருவர் பொறுமையாக இருப்பதாக இருந்தால் அவரிடத்திலே நிச்சயமாக உறுதியான ஈமான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அப்படியான சேவைகளை, வேலைகளை ஒருவரால் செய்ய முடியாது. யாரிடத்திலே சந்தேகம் இருக்கிறதோ, தடமாற்றம் இருக்கிறதோ, அவர்களால் இப்படியான விடயங்களிலே நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் மனிதனுடைய மனதை பொறுத்தவரையிலே அது எதை விரும்புகிறதோ அதற்காக வேண்டித்தான் ஒன்றை விட முடியும். மனிதன் ஒன்றை விடுகிறான் என்றால் அதைவிட முக்கியமான ஒன்று, விருப்பமான ஒன்று இருந்தால்தான் அதை அவன் விட்டு கொடுக்க முடியும். அதே போன்று மனிதன் ஒரு விடயத்திலே பிரயோசனம் இருக்கிறது என்று கருதினால்தான் அதனை விரும்புவான், இல்லாவிட்டால் அதனை விரும்ப மாட்டான், அதற்காக உழைக்க மாட்டான். எனவே இப்ராஹீம் நபி அவர்களுடைய ஈமானுடைய உறுதித்தன்மையை எங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து புரிந்து கொள்ள முடியும். அவருடைய ஈமானிலே எந்த ஒரு சந்தேகமும் தடுமாற்றமும் இருக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.